வெல்கம் டு யூபிஎஸ்சி ஃபைட் கிளப். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டை நம்ம திரும்ப ரெஸ்யூம் பண்ணுறோம். ஸோ இன்னுமே சில சாப்டர்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் லெஃப்டாக இருக்குது. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வன் டெஸ்ட் சீரீஸில் வந்து இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்ததாகவும் நம்ம வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு ஹியர் தட். ஸோ இந்த வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக ஒரு கொஸ்டின் நம்மளோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் வந்தால் கூட ஐ வில் பி வெரி ஹாப்பி. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமே இந்த சீரீஸ்க்கு நம்ம ஒரு எண்ட் போட போகிறோம், சீக்கிரமே முடிச்சிருவோம். ஸோ யார் இதை புதுசாக பார்க்குறீங்களோ அவங்க ப்ரீவியஸாக இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ தட் யூ வில் கெட் எ கிளியரர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் பார்த்தீங்கன்னா க்ரோயிங் ஸ்டாக். ஓகே, இது ரொம்ப சின்ன வீடியோ தான். அண்ட் க்ரோயிங் ஸ்டாக் பற்றி பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் வந்து பேசலை. ஸோ இப்போ இந்த க்ரோயிங் ஸ்டாக் அப்படின்னு நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த க்ரோயிங் ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்டையர் இந்தியன் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் ஏரியான்னு பார்த்தோம், ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட் பார்த்தோம். இந்த ரெண்டு இடங்களையும் சேர்த்து மொத்த லிவிங் ட்ரீஸோட வால்யூமை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோயிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த க்ரோயிங் ஸ்டாக் அப்படிங்கிறது ஏன் சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம தீர்மானிக்கலாம். ரெண்டாவது, ஃபாரஸ்ட் கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிம்பருமே எடுத்துக்கிறோம் இல்லையா, மோஸ்ட்லி அவுட் சைட் ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட். கரெக்டாக ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் ஏரியாவில் யாரும் டிம்பர் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிம்பர் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அந்த டிம்பர் ரிசோர்ஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசியில் வந்துட்டு நம்ம ட்ரீஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஓகே, அதோட என்டையர் அசஸ்மெண்ட் நம்ம பார்க்குறதுக்காகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட், கார்பன் ஸ்டாக் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறதுக்கு க்ரோயிங் ஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கார்பன் ஸ்டாக்குக்கும் க்ரோயிங் ஸ்டாக்குக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் தி அப்கமிங் வீடியோ இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கார்பன் ஸ்டாக். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த கார்பன் ஸ்டாக்கை நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பனை ஏதோ ஒரு வகையில் அதோட ரூட்ஸ்லையோ இல்லாட்டி ஷூட்ஸ்லையோ லீவ்ஸில் ஸ்டெம்மில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணுறது மூலியமாக கார்பனை வந்து ட்ரீஸ் வந்துட்டு அதோட பாடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிது. இதை தான் நம்ம கார்பன் சிங்க்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த கார்பன் ஸ்டாக் அப்படிங்கும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட்டில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறது. ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் பீயிங் டேக்கன் அப் பை தி ட்ரீஸ் which will reduce global warming. கரெக்டாக குளோபல் வார்மிங் கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் க்ரோயிங் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் நம்ம நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா, அப்போ அந்த என்டிசி அப்படிங்கிறது என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அந்த என்டிசியில் நம்மளோட கமிட்மெண்ட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா we have already pledged for adding more number of trees. ஓகேங்களா, நாங்கள் வந்து அடிஷ்னலாக கார்பன் சிங்கை கிரியேட் பண்ணுறோன்னு இந்தியா வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்துக்காகவும் க்ரோயிங் ஸ்டாக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஸோ க்ரோயிங் ஸ்டாக் அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா தான் இதை வந்துட்டு மெஷர் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். புரியுதுங்களா? ஸோ 2002 தான் நேஷனல் ஃபாரஸ்ட் இன்வென்ட்ரி அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது 2002 ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் இந்த நேஷனல் ஃபாரஸ்ட் இன்வென்ட்ரிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸை ஹோலிஸ்டிக்காகவும் பீரியாடிக்காகவும் நம்ம அசஸ் பண்ணிட்டு வரோம். புரியுதுங்களா? அதாவது ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் ஏரியாவில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ட்ரீஸ் க்ரோ ஆகுது, ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வெளியில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ட்ரீஸ் க்ரோ ஆகுது அப்படிங்கிறத ஒன்றா சேர்த்து பார்க்குறது தான் உங்களுக்கு க்ரோயிங் ஸ்டாக். புரியுதுங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக்காக நம்ம அசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். கிளியரா? ஸோ அப்போ அந்த நேஷனல் ஃபாரஸ்ட் இன்வென்ட்ரி இட் இஸ் டன் பை ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த நேஷனல் ஃபாரஸ்ட் இன்வென்ட்ரி கூடவே நம்மளோட இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் தே ஹவ் ஸ்பெசிஃபைட் அ டேர்ம் நோன் அஸ் கல்ச்சரபிள் நான் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இந்த கல்ச்சரபிள் நான் ஃபாரஸ்ட் ஏரியானா என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபாரஸ்ட்டுக்கு வெளியில் ஒரு சர்டன் பேட்ச் ஆஃப் லேண்ட் இருக்குது. அந்த லேண்ட் எல்லாத்தையுமே நம்ம ட்ரீ கவர் கீழே எடுத்துகிட்டு வரலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபாலோவாக தான் இருக்குது. புரியுதுங்களா? த்ரூ அஃபாரஸ்டேஷன் இல்லாட்டி பிளான்டேஷன் பண்ணுறது மூலியமாக அந்த எம்டியான லேண்டை நம்ம ஃபாரஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சதா, அது நல்ல விஷயம் தானே. அந்த மாதிரி இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாவை தான் கல்ச்சரபிள் நான் ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ ஃபாரஸ்ட் இல்லை, ஆனால் அந்த இடத்துல ஃபாரஸ்ட்டை நம்மளால் உருவாக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த டெர்மினாலஜி இட் மே பி ஆஸ்ட் இன் ப்ரிலிம்ஸ் 2025. புரியுதுங்களா? கல்ச்சரபிள் நான் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு. புரியுதுங்களா? அந்த இடத்துல ஃபாரஸ்ட் கிடையாது, ஆனால் அங்கே ஃபாரஸ்ட்டை நம்மளால் உண்டு பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு வெளியில் இருக்க லேண்ட் விச் கேன் பி brought அண்டர் அஃபாரஸ்டேஷன், அதுதான் கல்ச்சரபிள் நான் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். ஸோ நம்மளோட ஃபாரஸ்ட்
அசஸ்மெண்ட்டில் வந்துட்டு இந்த இப்போ நேஷனல் ஃபாரஸ்ட் இன்வென்ட்ரி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே க்ரோயிங் ஸ்டாக் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்படி ரெண்டாக பிரித்து வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு கீழேயும் நம்ம வந்து க்ரோயிங் ஸ்டாக் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம், ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட் கீழேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ரோயிங் ஸ்டாக் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் ஏரியாவை நம்ம பார்க்கும்போது, ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் ஏரியா கீழே எங்கே க்ரோயிங் ஸ்டாக் இருக்கிறதுலே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல், செகண்ட் உத்தராகண்ட், அதுக்கப்புறம் சத்தீஸ்கர். இந்த ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? அண்ட் ரெண்டாவது முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே அதிகமான க்ரோயிங் ஸ்டாக் எந்த கைண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ட்ரை டெசிடுவஸ் ஃபாரஸ்ட், புரியுதுங்களா? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட், எந்த ஸ்பீஷீஸோட வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குது க்ரோயிங் ஸ்டாக் கீழேன்னு பார்த்தீங்கன்னா சால் ட்ரீ. ஓகே, ஷோரியா ரோபஸ்டா. சால் ட்ரீயை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் விச் கேன் பி ஆஸ்ட் இன் ப்ரிலிம்ஸ், அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியுதுங்களா? ஸோ இந்த 3 ஃபேக்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த சாப்டர்லேருந்து சால்வேஜ் பண்ணிக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டியது, புரியுதுங்களா? ஸோ ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் ஏரியாவில் அருணாச்சல் ஃபர்ஸ்ட், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், புரியுதுங்களா? ட்ராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டாக அதிகமான க்ரோயிங் ஸ்டாக். அண்ட் எந்த ஸ்பீஷீஸ்ன்னு பார்க்கும்போது சால்ட்ரி, புரியுதுங்களா? இதே அடுத்த செட்டுக்கு நம்ம போகிறோம், ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட். இங்கே மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு, செகண்ட் கர்நாடகா, அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், புரியுதுங்களா? ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே வந்து பார்க்கும்போது எந்த ஸ்டேட்டில் அதிகப்படியான வால்யூம் ஆஃப் ட்ரீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட் பிளேஸ், புரியுதுங்களா? ஸோ எந்த ட்ரீ அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளோட மாங்காய் மரம், மேங்கிஃபரா இண்டிகா, புரியுதுங்களா? ஸோ இந்த 2 ஸ்பீஷீஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ளன்னு பார்க்குறோம் அப்படின்னா சால்ட்ரி, இதே ஃபாரஸ்ட்டுக்கு வெளியில் அப்படின்னு பார்க்குறோன்னா இட் இஸ் மேங்கிஃபரா இண்டிகா, புரியுதுங்களா? இது ரெண்டையும் சேர்த்தணும் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் டோட்டல் க்ரோயிங் ஸ்டாக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6500 மில்லியன் மீட்டர் கியூப், புரியுதுங்களா? ஸோ இந்த வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ தோராயமாக 6500 பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பட் என்ன இம்பார்ட்டன்ட்னா, ப்ரீவியஸ் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்லேருந்து இந்த க்ரோயிங் வுட் ஸ்டாக் கிட்டத்தட்ட 4.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? தே மே ஆஸ்க், இந்தியாவில் க்ரோயிங் ஸ்டாக் வந்துட்டு ப்ரீவியஸ் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு, இல்லை ஸ்டாக்னெண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி எதாவது கேட்டாங்க அப்படின்னா நோ, இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் டு தி டியூன் ஆஃப் 4.25%, புரியுதுங்களா? அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் ஏரியா அண்ட் ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அந்த ஆர்டர் என்னென்னா, ஃபஸ்ட்டு அருணாச்சல், செகண்ட் சத்தீஸ்கர், அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த 3 ஆர்டரும் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுங்க, புரியுதுங்களா? இல்லை அட்லீஸ்ட் ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் ஏரியாவில் அருணாச்சல் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட்டில் மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு எலிமினேட் சர்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ், புரியுதுங்களா? அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன வீடியோ. ஸோ அந்த சாப்டர்லேருந்து நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக தான், ரெலவெண்ட்டாக தான் இந்த வீடியோ வந்து நம்ம கம்பைல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரமே அடுத்த சாப்டரோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.